வணக்கம். நம்மளோட உயிர் சக்திய, மன வலிமைய, ஏன் நம்மளோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையுமே அதிகரிக்கிற ஒரு சூப்பரான பண்டைய ரகசியத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் ஓஜஸ். அதென்ன? அது எப்படி நம்ம வாழ்க்கையில வளர்த்துக்கிறதுன்னு வாங்க ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரிக்வேதத்திலிருந்து வந்தது. இந்திரன் வானத்தையும் பூமியையும் ஒரு மனித உடலைக்குள் சுருட்டிய போது அவனோட ஓஜஸ் பிரகாசமா ஜொலித்தது. அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியுமே ஒரு உடம்புக்குள்ள அடக்கும்போது ஜொலிக்கிற ஒரு சக்தி, அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மர்மமான சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த ஓஜஸ். சரி, ஆனா அது நிஜத்துல என்ன? அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஓஜஸ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா டிஷ்யூக்களோடையும், அதாவது டிஷ்யூஸோட ஒரு மிக மிக சூக்ஷமமான சாரம். இதுதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம பலம், நம்மளோட சந்தோஷம், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மாஸ்டர் எனர்ஜி. சொல்லப்போனா நம்ம உடம்போட டீப்பஸ்ட் எனர்ஜி பேங்க் மாதிரி இது. நம்ம உயிர் சக்தியோட அஸ்திவாரமே இதுதாங்க. சரி, இவ்ளோ முக்கியமான இந்த ஓஜஸ நம்ம வாழ்க்கையில எப்படி வளர்த்துக்கிறது? வாங்க பார்க்கலாம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது வெறும் உடற்பயிற்சியோ இல்ல சாப்பாடோ மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல. முதல் படி நம்ம மனசுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆமாங்க, நம்ம மனசை சரிப்படுத்துறது மூலமாதான் ஓஜஸ உருவாக்க முடியும். பாருங்க, இந்த குணங்கள் எல்லாம் ஓஜஸ நேரடியா வளர்க்கும். நம்பிக்கை, பக்தி, மன அமைதி, இதுல பொறுமையை எடுத்துக்கலாமே. இந்த அவசர உலகத்துல நம்ம எவ்ளோ ஆற்றலை தேவையில்லாம சிதறடிக்கிறோம். பொறுமையா இருந்தாலே அந்த ஆற்றல் மிச்சமாகும். அதே மாதிரிதான் அன்பு, கருணை, இந்த உணர்வுகளெல்லாம் மனசுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி நம்ம ஓஜஸ பலப்படுத்தும். விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. அடுத்தது, மனதை ஒருமுகப்படுத்துறது. இதுக்கு தாரணைன்னு பேரு. நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி அது செதறும் போதெல்லாம் நம்ம எனர்ஜியும் சேர்ந்து வீணாகுது. அந்த மனசை ஒரே இடத்துல நிறுத்துறது தான் தாரணை. அதே மாதிரி தேவையில்லாத ஆசைகள், பற்றுக்கள், இதெல்லாம் நம்ம ஓஜஸ உறிஞ்சிடும். ஒரு எனர்ஜி வேம்பயர் மாதிரி. புலன்கள் நம்மள ஆட்டி படைக்க விடாம நாம புலன்களை கட்டுப்படுத்த கத்துக்கணும். சரி, மனச ஒருமுகப்படுத்த மந்திரங்கள் ஒரு அருமையான கருவி. இப்போ பாருங்க, ஓம் மந்திரம் நம்மளோட ஒட்டுமொத்த ஆற்றலையும் அதிகப்படுத்தும். ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. ராம் மந்திரம் இன்னொரு படி மேல போய் நம்மள பாதுகாத்து பலப்படுத்தும். ஸ்ரீம் மந்திரம் லக்ஷ்மியோட மந்திரம், அது அன்பு, அழகு, கருணை போன்ற மென்மையான சக்திகளை வளர்க்கும். ஹோம் மந்திரத்தை மட்டும் நல்ல நம்பிக்கையோட தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா அது மனசுல ஆழமான தைரியத்தையும் உறுதியையும் கொடுக்கும். ஓகே, இதுவரைக்கும் மனச பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். நம்ம உடல். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம ஆற்றலை எப்படி கையாள்றோங்கிறது ஓஜஸ உருவாக்குறதுல மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். அப்போ கேள்வி இதுதான், ஓஜஸ அதிகரிக்கிற மாதிரியான சாப்பாடு எது? நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் நம்ம எனர்ஜிய ஒன்னு கூட்டலாம் இல்லனா குறைக்கலாம். அப்போ எதை சாப்பிடணும், எதை தவிர்க்கணும், வாங்க தெளிவா பார்க்கலாம். ஓஜஸ வளர்க்குற உணவுகள்ல முதல்ல வர்றது பால் பொருட்கள், குறிப்பா பால், நெய். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கடைகள்ல கிடைக்கிற பாக்கெட் பாலை விட அன்பா வளர்க்கப்பட்ட பசுக்கள் கிட்ட இருந்து வர்ற பாலை சூடு பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பசுவோட பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். அதோட தேன், பனங்கற்கண்டு மாதிரி இயற்கை இனிப்புகள், ஊற வச்ச பாதாம், எள் விதைகள், பாஸ்மதி அரிசி, கோதுமை மாதிரி முழு தானியங்கள், இதெல்லாம் ஓஜஸ சூப்பரா வளர்க்கும். சரி, எதை சாப்பிடணும்னு பார்த்தோம். இப்போ எதை தவிர்க்கணும்னு பார்க்கலாம். இறைச்சி, மீன் மாதிரியான உணவுகள் ஓஜஸின் தூய்மையான வடிவத்தை உருவாக்காதுன்னு சொல்லப்படுது. அதே போல பூண்டு, வெங்காயம், ரொம்ப காரமான மசாலா, மிளகு, இதெல்லாம் நம்மளோட சிஸ்டத்தை எரிச்சலூட்டி ஓஜஸ வறண்டு போக செஞ்சிடும். அதனால இதையெல்லாம் குறைச்சுக்கிறது நல்லது. சாப்பாட்டை பத்தி பார்த்தாச்சே. இப்போ ரொம்ப முக்கியமான, அதே சமயம் பலராலும் தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நம்மளோட பாலியல் ஆற்றல், நம்மளோட அடிப்படையான உயிர் சக்தி. இதுக்கும் ஓஜஸ்க்கும் என்ன தொடர்பு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழவா பார்க்கலாம். பிரம்மச்சரியம். இந்த வார்த்தைய கேட்ட உடனே எல்லாரும் இது வெறும் அடக்குமுறைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. பிரம்மச்சரியம்ங்கிறது அடக்குமுறை இல்ல, அது ஒரு மாற்றுக்கலை. நம்மளோட மிக சக்தி வாய்ந்த பாலியல் ஆற்றலை வீணாக்காம அதை மேல் நோக்கி திருப்பி ஓஜஸா மாத்துறது. அப்படி மாத்தும்போது அது நம்மளோட படைப்பாற்றலையும் ஆன்மீக சக்தியையும் பல மடங்கு அதிகரிக்குது. சரி, மனசு, உணவு,
ஆற்றல் பாதுகாப்பு பார்த்தோம். இப்போ ஓஜஸ வளர்க்க ஆயுர்வேதம் சொல்ற இன்னும் சில விஷயங்கள பார்க்கலாம். மூலிகைகள், சரியான தூக்கம் இதெல்லாமே நம்ம ஓஜஸ பராமரிக்க ரொம்ப உதவும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆயுர்வேதத்துல ரசாயனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற விஷயங்கள். இந்த மூலிகைகள்லாம் அப்படிப்பட்ட ரசாயனங்கள் தான். அஸ்வகந்தா மன அழுத்தத்தை குறைச்சு உடம்புக்கு தெம்ப கொடுக்கும். சதாவரி உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஓஜஸ வளர்க்கிற தனித்தனி சக்தி இருக்கு. இங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பழக்கம். நல்லெண்ணெய உடம்புல நல்லா தேய்ச்சு மசாஜ் செஞ்சுட்டு அப்புறமா குளிக்கிறது. இது நம்ம ஓஜஸ அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுற ஒரு விஷயம். அடுத்தது தூக்கம். இதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கவே முடியாது. நல்ல ஆழமான அமைதியான தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா ராத்திரி 10 மணியிலிருந்து காலையில 4 மணி வரைக்குமான தூக்கம்தான் ஓஜஸ உருவாக்குறதுக்கான பிரைம் டைம். ஏன்னா இந்த நேரத்துல தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி எனர்ஜிய சேமிச்சு வைக்குது. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நல்லா கவனிங்க. ஓஜஸ உருவாக்குறது கதையோட ஒரு பாதிதான். அதை விட முக்கியமானது உருவாக்குன ஓஜஸ எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இல்லனா கஷ்டப்பட்டு நிரப்புன பாத்திரத்துல ஓட்டை இருந்த மாதிரி எல்லாம் வீணா போயிடும். நம்ம கிட்ட பிராணன், தேஜஸ்னும் வேற சில சூக்ஷ்ம ஆற்றல்களும் இருக்கு. ஆனா இது எல்லாத்தை விட ஓஜஸ் தான் ரொம்ப ரொம்ப மென்மையானது. ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சு போயிடும். ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி சின்ன காத்துக்கு கூட அணைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இத பாதுகாக்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதெல்லாம் நம்ம ஓஜஸ குறைக்குதுன்னு பாருங்க. கவலை, பயம், பதட்டம் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நேரடியா நம்ம எனர்ஜியை குடிச்சிடும். அளவுக்கு அதிகமான வேலை, ரொம்ப தூரம் பயணம் செய்யறது, காலு கழியிற மாதிரி சத்தம், ஏன் நாள் முழுக்க நியூஸ், சோஷியல் மீடியான்னு பார்த்துட்டே இருக்கிறோமே, அது கூட நம்ம ஓஜஸ காலி பண்ணிடும். ஆச்சரியமா இருக்குல்ல, அளவுக்கு மீறின உடற்பயிற்சி கூட ஓஜஸ குறைக்கும். அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்தது 3 விஷயமா சுருக்கலாம். ஓஜஸோட 3 தூண்கள். 1, உடம்புக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுங்க, நல்ல சாப்பாடு மூலிகைகள் மூலமா. 2, உங்க மனச ஒருநிலைப்படுத்துங்க, தியானம், பக்தி எது உங்களுக்கு உதவுதோ அது செய்யுங்க. 3, உங்க எனர்ஜிய பாதுகாத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயங்கள்ல சக்திய வீணாக்காம நல்லா தூங்குங்க. அவ்வளவுதான். நிறைவா ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட உயிர் சக்தி தான் உங்களோட மிகப்பெரிய சொத்து, விலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் இந்த சொத்தை ஒண்ணு வளர்க்குது இல்லனா கரைக்குது. இப்ப கேள்வி இதுதான், உங்களுடைய இந்த விலை மதிப்பில்லாத ஆற்றலை நீங்க எப்படி முதலீடு செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.